ஹாய் ஸ்டூடெண்ட் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th பேப்பர் கரெக்ஷன்ஸ் வந்து நேற்று ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ இது நேற்று என்ன நடந்துச்சு, எப்படி திருத்திருப்பாங்க அப்படின்ற பற்றிலாம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நேற்று வந்து பார்த்திங்கன்னா சிஇஎஸ்ஓ அப்படின்னு சொல்லி 2 கேட்டகரி இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் மட்டும் பேப்பர் திருத்திருப்பாங்க. இந்த சிஇஆர் அப்படின்னா இன்னையிலேருந்து பேப்பர் திருத்தக்கூடிய டீச்சர்ஸுங்களுடைய பேப்பரை வெரிஃபை பண்ணிக்கூடிய ஒரு ஆஃபீஸர். இந்த சியும் எஸ்ஓவும் டீச்சர் தான். ஆனால் இவங்க வந்து என்ன அப்படின்னா இவங்களுக்கு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஸோ நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு டீச்சர் ஏஇ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க திருத்தக்கூடிய பேப்பர்ஸை வெரிஃபை பண்ணக்கூடிய லெவலில் இருக்கக்கூடியவங்க தான் இந்த சியும் எஸ்ஓவும். நேற்று இந்த சியுஎஸ்ஓ மட்டும், அதாவது 6 ஏஇக்கு 1 சிஇ 1 எஸ்ஓ. அப்போ இந்த 6 பேர் திருத்தக்கூடியதை செக் பண்ணக்கூடிய இந்த சிஇஎஸ்ஓ மட்டும்தான் நேற்று பேப்பர் கரெக்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதுவும் ஆஃப் டே தான் பேப்பர் கரெக்ஷன் பண்ணியிருப்பாங்க. 1 சிஇ 1 எஸ்ஓவும் 12 பேப்பர் திருத்துவாங்க நேற்று மட்டும். ஓகேங்களா? ஸோ இன்னையிலேருந்து அவங்க திருத்த மாட்டாங்க, திருத்துகிற பேப்பரை வெரிஃபை பண்ணுவாங்க. நேற்று எதுக்கு அவங்களுக்கு பேப்பர் திருத்துறதுக்கு கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, அவங்க வந்து இந்த ஆன்சர் கீ நேற்று வந்து பார்த்துட்டிங்கன்னா எல்லா சப்ஜெக்ட் கூடிய ஆன்சர் கீ, அஃபிஷியல் ஆன்சர் கீ வெளியிட்டுட்டாங்க. அந்த அஃபிஷியல் ஆன்சர் கீயில் இப்போ கெமிஸ்ட்ரிக்கு கிரேஸ் மார்க் கொடுத்துருக்காங்க, இங்கிலீஷுக்கு கிரேஸ் மார்க் கொடுத்துருக்காங்க, மேக்ஸுக்கு வந்து கிரேஸ் மார்க் கொடுக்கல. ஆனால் அந்த ஒன்வேர்டில் வந்து 2 ஒன்வேர்டு ஒரே மாதிரி இருந்தாலும் மார்க் கொடுக்குற மாதிரி, இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் ஃபெமிலியர் ஆகிறது. எதுக்கு மார்க் கொடுக்கணும், இதுக்கு எந்த அளவுக்கு மார்க் கொடுக்கணும், ஸோ இதுக்கு எப்படி கொடுக்கணும் அப்படின்றதெல்லாம் நேற்று டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த எல்லா சியும் சேர்ந்து எல்லா எஸ்ஓவும் சேர்ந்து அவங்க டிஸ்கஸ் பண்ணி இன்றைக்கி பேப்பர் திருத்துறவங்களை அதே முறையில் ஃபாலோ பண்ணுறதுக்காக நேற்று நடந்திருக்கும். ஸோ நேற்று வந்து பார்த்துட்டிங்கன்னா மீட்டிங் போட்டுட்டு அதுக்கப்புறம் பேப்பர் திருத்திருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு சிஇஎஸ்ஓவும் 12 பேப்பர் நேற்று திருத்திருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இன்னையிலேருந்து தான் பேப்பர் வேல்யூஷன்ஸ் வந்து நல்லா ஒரு பிரிஸ்கோடு நடக்கும். ஏன்னா இன்றைக்கி சியுஎஸ்ஓ கீழே 1 சிஇ 1 எஸ்ஓ கீழே 6 ஏஇ டீச்சர்ஸ் வருவாங்க. ஏஇயும் அவங்களும் ஹையர் செகண்டரி டீச்சர்ஸ் ஹையர் செகண்டரி டீச்சர்ஸ் தான், எல்லாமே ஹையர் செகண்டரி டீச்சர்ஸ் தான். அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் தகுந்த மாதிரி அந்த கேடர் பிரிப்பாங்க, சிஇ எஸ்ஓ அண்ட் ஏஇ. இந்த ஏஇ திருத்த 6 பேப்பரையும் ஒரு சிஇ 1 எஸ்ஓக்கு 6 ஏஇ இருப்பாங்க. ஒரு கேம்பில் கிட்டத்தட்ட பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு 7லேருந்து 8 சிஇஎஸ்ஓ இருப்பாங்க. ஓகேங்களா? அப்போ 8 × 8னா 6 ஒரு சிஇஎஸ்ஓக்கு வந்து 6 டீச்சருக்கு வந்து ஒரு கேம்பும் ஒரு குழு மாதிரி அமைச்சுக்குருவாங்க. ஸோ ஒரு ரூமில் இந்த ஒரு சிஇ 1 எஸ்ஓ அண்ட் 6 டீச்சர்ஸ் திருத்தி இருப்பாங்க. இவங்க கரெக்ஷன் பண்ணி கொடுக்குறத அவங்க வெரிஃபை பண்ணி அந்த மார்க்கை ஃபைனலைஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அந்த ஃபைனலைஸ் ஆன மார்க்கை தான் அவன் சைட் பை சைடாக இந்த வருஷம்லாம் மார்க்கை என்ட்ரு பண்ணிகிட்டே வந்துடுவாங்க. ஸோ ஆஸ் பர் பிளான் பிரகாரம் May 6th வந்து ரிசல்ட் 12th ரிசல்ட் வருது. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்னன்னா நேற்று நடந்ததை நான் உங்களுக்கு விளக்கியிருக்கேன். ஸோ இது மாதிரி கேம்பில் என்ன நடந்திருக்கு, என்ன மாதிரியான இது இருக்குது, எதுக்கு கிரேஸ் மார்க் கொடுக்குறாங்க அப்படின்றலாம் நம்ம சேனலில் தொடர்ந்து போடுவோம். தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள். தேங்க்யூ.